இங்கே இந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு லேட்டா வீட்டுக்கு வராங்க. அப்ப அவங்க அத்தையும் மாமாவும் ஏமா இப்படி லேட்டா வரேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கு தாலி கட்டின புருஷனை எதுவுமே கேட்க மாட்டாரு, நீங்க எது கேட்டுட்டு இருக்கீங்க, போட்டத்தை தின்னுட்டு அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலா அவங்க பையன் வெளியூருக்கு வேலைக்கு போயிருப்பான், அவங்க ஒய்ஃப் இவங்கள தான் பாத்துக்க சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு லேட்டா வர, அதையும் காரணம் கூட சொல்லாம திமிரா பேசிட்டு போறா. அண்ட் கொஞ்ச நேரத்துல நந்தினிக்கு ஒரு ஃப்ரெண்டு கால் பண்றாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு நாயை விரட்டுற மாதிரி சவுண்டு வராங்க. அவங்கள என்னாச்சுன்னு கேக்குறாங்க. 2 நாய் இங்க வீட்லயே தான் இருக்கு, எவ்வளவு சொன்னாலும் வெளியே போக மாட்டேன்னு சொல்லிட்டு கடுப்புல பேசுறாங்க. அதை கேட்டதுமே இவங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. தென் கொஞ்ச நேரத்துல ரொம்பவும் டயர்டா இருக்கு, பகுத சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பழைய சோறை வச்சுட்டு இது உள்ள போயிட்டு பிரியாணி தின்னுட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணி அவங்க அப்பா அம்மா எல்லாம் சாப்பிட்டாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா இவங்க என்னால சமைக்க முடியலங்க, அதனால உங்க அப்பா அம்மாக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கேன், எனக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. தென் தூங்கி எழுந்து வெளியே வந்து பாக்குறா. பார்த்தா அவங்க அத்தையும் மாமாவும் இல்லாம இருக்காங்க, எங்க தேடி கிடைக்காம இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவங்க அப்பா வராரு. ரொம்ப சந்தோஷமா உள்ள கூப்பிடுறாங்க. ஆனா இவர் வந்ததுமே சம்பந்திங்கன்னு கேட்கறாரு. அதுங்க எங்கேயோ ஓடி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோவமா சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவர் பொண்ணு அடிச்சே இருக்க மாட்டாரு, முதல் தடவை அடிச்சிடறாரு. நான் உன்னோட பெத்த பொண்ணு இதுவரை என்ன அடிச்சதே இல்லை, ஏன்பா அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்பதான் அவர் நீ என்னோட பெத்த பொண்ணே கிடையாது, இவ்வளவு நேரமா நீ அத்தா மாமான்னு கூப்பிட்டு இருந்தவங்க தான் உன்னோட உண்மையான அப்பா அம்மா சொல்றாரு. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஆனா இவருக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவரோட பையனை இவரு கொடுத்துருவாரு. அண்ட் கொஞ்ச நாளைக்கு இவருக்கு பொன் குழந்தை பிறகு, அதனால அந்த பொன் குழந்தை இவர்கிட்ட கொடுத்துறாரு. சோ இப்படிதான் 2 பேரும் மாத்திக்கிட்டோம், காலப்போக்கில் 2 பேரும் சம்பந்தியாயிட்டோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து வெளியே போனா அவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததுமே இவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க. அண்ட் அப்பா அம்மாவா இருந்தாலும் அத்தை மாமாவா இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா இருந்தா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கறாங்க.